டெல்லியில் இருக்கக்கூடிய அப்டேட் கூடிய விரைவில் மத்திய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு அறிக்கை கொடுக்க இருக்கிறார்கள். அது ட்விட்டர் ஹேண்டில் எக்ஸ் தளத்தில் போட்டு விடுவார்கள். டாஸ்மாக் கேஸில் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு தள்ளப்பட்டு விடுவார். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கும், இடையூறாக இருக்கும். அண்ணாமலை ஒரு செங்கலை எடுத்து விட்டால் திமுக பொத் என்று கீழே விழுந்துவிடும் என்ற மனப்பான்மையில் பாஜக இருந்தாலும் மத்திய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் மூலமாக பல தஸ்தாவேஜுகள் சிக்கி உள்ளது. கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்லேருந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து சில முக்கியமான தஸ்தாவேஜ்களை எடுத்து விட்டார்கள். இது செந்தில் பாலாஜி மீது அதிமுக திமுகவிற்கு இணைப்பு பாதமாக இருப்பது செந்தில் பாலாஜி. அவர் தன்னுடைய உடல்நிலை காரணமாக சில கோரிக்கைகளை வைத்து இந்த கேஸிலிருந்து விலகுவதாக எழுதி கொடுத்தாலும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு மாபெரும் தர்ம சங்கடத்தை உண்டாக்கிவிட்டது மு.க.ஸ்டாலினுடைய அரசாங்கம். ஸ்டாலின், சிவகுமார், சசி தரூர் இந்த 3 எஸ்கள் தான் தமிழகத்தையும் கேரளாவையும் கர்நாடகாவையும் ஆட்டி படைக்கிறார்கள். வேண்டுமென்றே இது செய்தாலும் சிவகுமார் காங்கிரஸ் இருந்து வெளியேறி விடுவார், சசி தரூர் காங்கிரஸ் இருந்து வெளியேறி விடுவார். திமுக காங்கிரசிற்கு எதிர் சவாலாக விடுகிறது. காரணம், திமுகவின் மூலமாக அகில இந்திய அளவில் திமுகவிற்கு அதிக பிரச்சாரம் வருகிறது. காங்கிரசிற்கு ஒன்றுமே இல்லாகிவிட்டது. தமிழகத்தில் கர்நாடகா, கேரளா இந்த 3 எஸ், சசி தரூர், ஸ்டாலின், சிவகுமார் இந்த 3 பேருமே பிரிவினைவாதத்தை தூண்டி விடுகிறார்கள் என்று தான் பாஜகவும் ராகுல் காந்தியும் நினைக்கிறார்கள். இது காங்கிரஸையும் பாஜக ஒன்று சேர்த்து விட்டது. சிவா, ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இப்போ கடந்த 7ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 3 நாட்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகம், முக்கியமான அதிகாரிகள், சில்லறை வணிகம் செய்யக்கூடிய டாஸ்மாக் கடைகள் அப்படின்னு சொல்லி 25க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ரெய்டு நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா பல டாக்குமெண்ட்கள், முக்கியமான ஆதாரங்களும் ஈடியிடம் சிக்கியிருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ இதோட அப்டேட் என்ன சார்? டெல்லியில் இருக்கக்கூடிய அப்டேட் கூடிய விரைவில் மத்திய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு அறிக்கை கொடுக்க இருக்கிறார்கள். அது ட்விட்டர் ஹேண்டில் எக்ஸ் தளத்தில் போட்டு விடுவார்கள். எப்படி செந்தில் பாலாஜி மீது அவர் மீது அவநம்பிக்கை இருக்கிறது என்றும், டிரான்ஸ்போர்ட் விவகாரத்தில் அவர்கள் பெயிலில் இருந்தாலும் அவரை அமைச்சராக்கியது தவறு என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் இது ஒரு வேறு கேஸுங்க. அந்த கேஸுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. ஆக மொத்தம் டாஸ்மாக் கேஸில் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு தள்ளப்பட்டு விடுவார். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கும், இடையூறாக இருக்கும். போதாத குறைக்கு அண்ணா அறிவாலயத்திலிருந்து செங்கலாக எடுப்பேன் என்று சொன்ன அண்ணாமலைக்கு இது ஒரு சாதகமாகத்தான் முடிகிறது. அண்ணாமலை ஒரு செங்கலை எடுத்து விட்டால் திமுக பொத் என்று கீழே விழுந்துவிடும் என்ற மனப்பான்மையில் பாஜக இருந்தாலும் மத்திய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் மூலமாக பல தஸ்தாவேஜுகள் சிக்கி உள்ளது. கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்லேருந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து சில முக்கியமான தஸ்தாவேஜ்களை எடுத்து விட்டார்கள். இது பழனிவேல் தியாகராஜன் குற்றம் சாட்டியது 30,000 கோடி, அதற்கும் டாஸ்மாக் செய்யக்கூடிய ரெய்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருப்பதாகத்தான் பல டெல்லியில் பேசுகிறார்கள். கூடிய விரைவில் டாஸ்மாக் பற்றி எக்ஸ் தளத்தில் கண்டிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். சார், இப்போ இந்த இடி ரைடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ டாஸ்மாக்கு இந்த மதுபானங்களை சப்ளை செய்யக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல 75-80% நிறுவனங்கள் திமுக இருக்கக்கூடியவர்கள் சார்புடைய நிறுவனங்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய அக்கா டிஸ்லரிஸ் அந்த நிறுவனத்திலையும் ரெய்டு நடைபெற்றது. இங்கதான் அதிக அளவு டாக்குமெண்ட்டுகள் கட்டுக்கட்டாக இடி அதிகாரிகள் எடுத்து சென்றதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ ஜெகத் ரட்சகன் மூலமாக திமுகவிற்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா சார் இந்த ரைடின் மூலமாக? கண்டிப்பாக ஜெகத் ரட்சகன் மீது 3 எம்பிக்கள் இருக்கிறார்களே, அவர்களும் தொழிற்சாலை நடத்துகிறார்களே. சாராய தொழிற்சாலை, திராவிட முன்னேற்ற கழகம் என்று சாராய தொழிற்சாலை நடத்துவதைத்தான் இது முக்கியமாக இருக்கிறது. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி 5000 கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்தார்களோ, சுப்ரீம் கோர்ட் மட்டும் போச்சோ, அதே மாதிரி தேர்தல் வர தமிழகத்தின் 2026 தேர்தல் வருவதற்கு முன்னதாக இது மாதிரியான கேஸ்கள் பிரபலமாகும் என்பதுதான் டெல்லியில் வட்டாரத்தில் பேசுகிறார்கள். சிவா
சார் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா 2016 டு 21 காலகட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் போடப்பட்ட வழக்குகளை மையமாக வைத்துதான் இடி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த 2016 2021 காலகட்டங்களில் சுமார் 41 வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல 34 வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அப்போ திமுக ஆட்சி காலத்துல 34 வழக்குகள் போடும்போது அப்போ அதிமுக அமைச்சராக செந்தில் பாலாஜி இருக்காங்க. அப்போ திமுக போடப்பட்ட இந்த வழக்குகள் மூலமாக செந்தில் பாலாஜிக்கு தான் இப்ப நெருக்கடி ஏற்பட போறது அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? வளர்த்த கடை மார்பில் பாயுதடா, அதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. செந்தில் பாலாஜி மீது அதிமுக திமுகவிற்கு இணைப்பு பாதமாக இருப்பது செந்தில் பாலாஜி. அவர் தன்னுடைய உடல்நிலை காரணமாக சில கோரிக்கைகளை வைத்து இந்த கேஸிலிருந்து விலகுவதாக எழுதி கொடுத்தாலும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு மாபெரும் தர்ம சங்கடத்தை உண்டாக்கிவிட்டது மு.க.ஸ்டாலினுடைய அரசாங்கம். மு.க.ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது பேசிய பேச்சுக்கள் இன்று ஆளுங்கட்சி தலைவராக செந்தில் பாலாஜியை அரவணைத்துக் கொண்டு வாஷிங் மெஷின் போல செந்தில் பாலாஜியை சலவை செய்து தனக்கு பக்கத்தில் வைத்துக் கொண்டிருப்பது திமுகவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்களுக்கே இது ஒரு பெரிய ஆபத்தாக முடிகிறது. துரைமுருகன் போன்றவர்கள், டி.ஆர். பாலு போன்றவர்கள் எல்லாம் செந்தில் பாலாஜி எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அது உதயநிதி ஸ்டாலினுடைய எதிர்காலத்தை பாதித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை சிவா. இது உட்கட்சி பிரச்சனையாக மாறிவிடும் சிவா. சார் இப்போ பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் தான் அரசாங்கத்துக்கு அதிக அளவு வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த மதுவிலக்கு துறை தான் அதிக அளவு வருமானத்தை கொடுக்கக்கூடிய துறையாக இருந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில இதை டார்கெட் பண்ணி இடி பாய்ந்திருப்பதும் இதன் மூலமாக பல ஆதாரங்களை அள்ளி சென்றிருப்பதும் திமுகவுக்கு எப்படி சார் 2026 தேர்தலில் இருக்க போகிறது? மிக மிக தர்ம சங்கடமான நிலைமையில் கொண்டு விட்டுவிடும். மற்ற ஆளுமை கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு ஆதரவு தரக்கூடிய மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? எதற்கெடுத்தாலும் குதிக்கக்கூடிய முன் வரக்கூடிய செல்வ பெருந்தகை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் 15 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு வாயடைத்து இருக்கிறார்களே அவர்கள் மற்றும் மதிமுக போன்றவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சிகள் எல்லாம் என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை. அவர்கள் தங்களுடைய நிலைமையை உருவாக்கும். இது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இந்த மாதிரியான சாராய ஊழல்கள். சார் இப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில இருந்து கொண்டே பாஜகவுக்கு விசுவாசமாக செயல்படக்கூடியவர்களை வந்து களை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அவர் ராகுல் காந்திக்கு புரிதல் இல்லை என்றுதான் தெரிகிறது. அகமது பட்டேல் போன்று சோனியா காந்தியிடம் ராஜீவ் காந்தியிடம் இந்திரா காந்தியிடம் பணிபுரிந்தவர்கள் எல்லாம் ஒதுக்கிவிட்ட ராகுல் காந்தி இப்பொழுது சொல்லுகிறார் அங்கு இந்துக்கள் இல்லை, இந்துக்கள் காங்கிரஸில் இருந்து விலகிவிட்டார்கள், வெறும் முஸ்லிம் கட்சியாக மாறிவிட்டது. அதற்காகத்தான் அவர் கோபப்படுகிறார். ராகுல் காந்தியினுடைய உளறல், அபத்தமான பேசுவது, அவருடைய நடைமுறைகள் காங்கிரஸில் மீண்டும் தர்ம சங்கடத்தை தான் உண்டுபடுத்தும் குஜராத்தில். சார் இப்போ சவுத் இந்தியா மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஹெட்லைன்ஸ் போக்கஸை பொறுத்த வரைக்கும் 3 எஸ்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தி வெளியாகிட்டு இருக்கு. அந்த 3 எஸ் சொல்லுங்க சார். ஸ்டாலின், சிவகுமார், சசி தரூர். இந்த 3 எஸ்கள் தான் தமிழகத்தையும் கேரளாவையும் கர்நாடகாவையும் ஆட்டி படைக்கிறார்கள். வேண்டுமென்றே இது செய்தாலும் சிவகுமார் காங்கிரஸ் இருந்து வெளியேறி விடுவார், சசி தரூர் காங்கிரஸ் இருந்து வெளியேறி வருவார். திமுக காங்கிரசிற்கு எதிர் சவாலாக விடுகிறது. காரணம், திமுகவின் மூலமாக அகில இந்திய அளவில் திமுகவிற்கு அதிக பிரச்சாரம் வருகிறது, காங்கிரசிற்கு ஒன்றுமே இல்லாகிவிட்டது. அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் முட்டி மோதி நசுங்கி செத்து போச்சு வட இந்தியாவில். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில் வந்து தனக்கு உடைய பப்ளிசிட்டியும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கவனத்தையும் ஈர்க்கிறார்கள். எது இருப்பினும் முரசொலி மாறனுடைய மகன் தயாநிதி மாறன் பேசிக் கொண்டிருக்கும் போது லோக்சபாவில் பல பிரச்சனைகளை உள்கெடுத்து லலித் மோடி என்று சொல்லக்கூடிய IPL கன்வீனராக இருந்தவர் தன்னுடைய குடி உரிமையை, இந்திய குடி உரிமையை பறிக்க போட்டதும், லண்டனில் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்ததும், வட்டனாவு என்ற மாநிலத்தில் அவர் குடி மகனாக மாறியதும், அங்கு இருக்கக்கூடிய வட்டனாவுடைய பிரதமர் அதனுடைய குடிமரத்தை ரத்து செய்ததும், அந்த செய்திகள் தான் பிரதானமாக இருக்கிறது வட இந்திய சேனலில். தமிழக எம்பிக்கள் செய்வது ஒண்ணுமில்லை, புஷ்ன்னு போகிவிட்டது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 3 எஸ், தமிழகத்தில் கர்நாடகா, கேரளா, இந்த 3 எஸ், சசி தரூர், ஸ்டாலின், சிவகுமார், இந்த 3 பேருமே பிரிவினைவாதத்தை தூண்டி விடுகிறார்கள் என்று தான் பாஜகவும் ராகுல் காந்தியும் நினைக்கிறார்கள். இது காங்கிரஸையும் பாஜகவும் ஒன்று சேர்த்து விட்டது சிவா. சார் இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக
ஆந்திர முதலமைச்சர் அவர்களை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சந்திச்சு பேச இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. அப்போ இத ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு எப்படி சார் எடுத்துக்குவாங்க? தெலுங்குல பேசுவாரு, ஒன்னா இருக்கும். ஏவா வேலு ஒரு தெலுங்குக்காரர் தானே, அதனால தெலுங்குல பேசினா ஈஸியா இருக்கும். போதாத குறைக்கு மொழிக் கொள்கையில் 10 மொழிக் கொள்கையை ஆதரிப்பேன் என்று சொன்ன சந்திரபாபு நாயுடு இதிலும் திமுகவிற்கு ஒத்து போனாலும் அவர் மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய டீலிமிட்டேஷனை வைத்துத்தான் பேசுவாரே தவிர மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக அவர் பேச மாட்டார். ஏவா வேலுனுடைய ஆந்திர பயணம் தோல்வியாகத்தான் முடியும். சிவா சார், இதே போலதான் சார் கேரளாவுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நியமிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் இருக்கு. கேரளா பினராயி விஜயன் இந்த விஷயத்தை எப்படி சார் எடுத்துக்குவார்? பினராயி விஜயன் வரவேற்பார். காரணம், இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிகமாக இருப்பது தமிழகத்தில் இந்த பிரச்சனை அதிகமானதனால் ராகுல் காந்தியினுடைய அனுமதியின் பெயரில் ஜனத்தொகையை அதிகமாக படுத்துங்கள் என்று சொன்னாலும் மிஸ்டர் M.K. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் மேலும் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினாலும் கேரள முதலமைச்சர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். காரணம், கேரளாவில் கம்யூனிஸ்டுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனாலும் 2026 பொதுத் தேர்தல் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் 3வது முறையாக என்ற ஒரு துடிப்பில் இருப்பதற்காக காங்கிரஸை விரோதம் செய்வார்கள், திமுகவை தூக்கி அடிப்பார்கள். முக்கியம், ஏப்ரல் 6ஆம் தேதி அடுத்த மாதம் டெல்லியில் CPM தேசிய செயற்குழு கூடுகிறது. அதில் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்வார்கள். பினராயி விஜயன் திமுகவிற்கு ஆதரவு தர மாட்டார் என்பதுதான் செய்தி. சார், இதே போல ஒடிசாவுக்கு டிஆர்பி ராஜா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒடிசா முதல்வர் எப்படி சார் இதை பார்ப்பாங்க? அவர் நவீன் பட்நாயக் தானே பார்க்க போறாங்க. ஒடிசா முதல்வரை பார்த்தா வரவேற்று சரி என்று சொல்லி விடுவார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய விண்ணப்பங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வைத்துக்கொண்டு சரி என்று சொல்லிவிடுவார்கள். போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியை தவிர வேறு ஒன்றுமே நடக்காது இதன் மூலமாக என்பதுதான் பல பாஜகவுடைய கருத்து. சார், இப்ப இந்த 7 மாநிலங்களுடைய கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு டெல்லி பாஜக தலைவர்கள் எப்படி சார் பார்ப்பாங்க? ஹிந்தியில எப்படி பேச போறான்னு கேட்கறாங்க. இந்த 7 மாநிலத்திற்கெல்லாம் ஹிந்தியில பேசாத அதுவும் டீலிமிட்டேஷன் ஹிந்தி ஒன்று சேர்ப்பதில் ஹிந்திக்கு அதிகமான ஒரு பாப்புலாரிட்டி, அதிகமான ஒரு வரவேற்பு இருப்பதனால் டீலிமிட்டேஷன் புஷ் என்று போகிவிடும் என்று தான் சொல்லுகிறார்கள். சார், அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழகத்துக்கு 2-3 முறை வந்து சென்றிருந்தாங்க. இப்போ அமித்ஷா அவர்களுடைய அடுத்த தமிழகம் குறித்த பார்வை எப்படி சார் இருக்கிறது? தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து வீழ்த்த வேண்டும் என்பதுதானும் கேஜ்ரிவால் மாதிரியும் உத்தவ் தாக்கரே மாதிரியும் மற்ற மாநிலங்கள் ஹரியானாவில் எப்படி காங்கிரஸை புதைத்து விட்டார்களோ குழி தோண்டி, அதே மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் ரீதியாக குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது பாஜக, குறிப்பாக அமித்ஷா. சார், எப்போதுமே நம்முடைய வாசகர்களுக்கு இறுதியில ஒரு அப்டேட் கொடுப்பீங்க. அந்த அப்டேட்டுக்காகவே நம்முடைய வாசகர்கள் காத்திருப்பாங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹாட் நியூஸ் என்ன சார்? ஹாட் நியூஸ், ஏப்ரல் 5ஆம் தேதி காலை பிரதமர் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு யாழ்ப்பாணம் செல்கிறார். அதுதான் முக்கிய செய்தி. இதன் மூலமாக கச்சத்தீவை மீட்டு எதிர்ப்பதற்காக திசுநாயகவுடன் பேச இருக்கிறார். 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இலங்கை விஜயம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது தான். அதுதான் முக்கியம். சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, நமஸ்கார்.